நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கோம். நேற்றைய தினம் நம்ம வீக்லி அனலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அப் ட்ரெண்ட் எது வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் நேற்றையே வீக்லி அனலிசிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா 23,400க்கு மேலே நல்ல க்ளோசிங்கும் வச்சுருக்காங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி கூட ஒரு 100 பாயிண்ட் மேலே தான் வந்திருக்கு. ஆனால் காலைல கேப் அப் ஆனதே பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சிலே சைடு வேஸ்லேயே இருந்துச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையருக்கு எந்தவித ப்ராஃபிட்டும் கொடுக்காம அப் ட்ரெண்டில் இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது, ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. ஹோல்டிங்ஸாக வச்சு ஃபியூச்சர் அந்த மாதிரிலாம் வச்சு ஹோல்டிங்ஸாக வச்சுருந்தா ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்ராடேயில் ஒரு ப்ரீமியம் எடுத்து வச்சுருந்தோன்னா மெல்ட் ஆகிற மாதிரி தான் ப்ரீமியம்லாம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் நிஃப்டிக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வர இருக்கிற நாட்களில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். நாளைய தினம் இன்றைக்கி டே ஹை, அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸு 23,570 to 100 600 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அகைன் மார்க்கெட் மேலே போக தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா, சப்போர்ட் 23,475 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது இந்த இடம். அதனால் இது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். 23,336 ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் மார்க்கெட் ஒரு வாரம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பொறுமையாக மேலே போனாலும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கீழே வந்தால் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 23,234 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. இன்றைக்கி டே ஹை 23,562 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இப்போது 23,900 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஆனால் மார்க்கெட் எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஐ டேட்டா படி பார்த்துக்கோங்க. இப்போ 23,600 அப்படிங்கிற ரேஞ்சில் நிற்கிதுங்களா மார்க்கெட்டு. அடுத்தது 700 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 800 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அப்புறம் 900ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 23,900 அப்படிங்கிறத பார்த்துங்க. அதை பிரேக் அவுட் ஆனால் 24,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஓகே, 700 அப்படிங்கிற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை நான் லைனை வித்தை கம்மியாக வச்சுக்கிறேன், அந்த லைனை பார்த்துக்கோங்க. அதே போல் 800 ஓஐ டேட்டா படி. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இதே பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட வியூஸு. நிஃப்டியோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்தீங்களா 24,000 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்மளோட லைன் நான் என்ன சொல்லியிருக்கேன், 23,900, அதுக்கு மேலே 24,000, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். கால் சைடு பாருங்கள், ஓஐ டேட்டா 24,000 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் 23,500 ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் இருக்கிறது 23,557. அப்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் 500, 400லாம் சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் கால் சைடு பெருசாக இல்லை. 24,000ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. நம்மளோட இந்த சேனல் பேட்டர்னுக்கு ரேஞ்சில் வந்திருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா, சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கு. இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 51,129 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைய தினம் ஓஐ டேட்டா படி ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகும். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால எது நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும். மார்க்கெட் இப்போ நிற்கிறதே பார்த்திங்கன்னா சேனல் பேட்டர்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்கிது. சரிங்களா, இன்றைக்கி டே ஹை, நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 50,562 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 51,000 அப்படிங்கிறது ஓஐ டேட்டா படி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஓஐ டேட்டா படி ஃபிப்னாசி லெவல் 51,100 அப்படிங்கிறது ஃபிப்னாசி லெவல். அதற்கு மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் 52,495 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி காமிக்குது. சப்போர்ட் ப்ரீவியஸ் ஸ்விங்கை நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த இடம்
இதை பிரேக் பண்ண தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டது. இந்த 50,230 அப்படிங்கிற ரேஞ்சு வந்துட்டு திரும்பிச்சு மார்க்கெட்டு. எந்தெந்த ரேஞ்சுனா இந்த இடத்துல ஒரு டைம், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு 2, இந்த இடம் 3, 4, இந்த இடத்துல 5, கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த ஜோனை தான் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த சேனல் பேட்டர்ன் கொஞ்சம் கிராஸ் ஆகுது. இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சேனல் பேட்டர்னை இப்படி அகைன் இந்த சேனலுக்குள்ளாரியே மார்க்கெட் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த சேனல் பேட்டர்ன் ஓகே, இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் ரொம்ப நாள் ட்ரேட் ஆனிச்சு. அந்த சேனலை தான் மார்க்கெட் இப்போ டச் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் இந்த சேனலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட், இல்லை இந்த சேனலுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 50,233 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 49,663 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 49,000 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஃபின்னிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இன்றைக்கி ஃபின்னிஃப்டி எக்ஸ்பீரிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். லாஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் ஒரு அப் ட்ரெண்டே கிடச்சிது. ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் இருந்துச்சு. ஓகே, இப்போது நாளைக்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபின்னிஃப்டி பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, 22,530 அந்த லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, க்ரீன் கலர் லைன் எடுத்து வச்சுக்கிறேன். 22,530 அப்படிங்கிறது நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,430 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை 22,630 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 22,660. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டியுமே பேங்க் நிஃப்டி போல் நல்ல டார்கெட் இருக்குது நண்பர்களே. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே டே கேண்டில் நல்லாவே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபர்தரான ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் கூட இருக்கும். 22,800 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 800ங்கிற லெவலில் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறேன். ஆனால் 23,265 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபின்னிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. அடுத்தது மிட் கேப்புமே பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக ஃபிப்னாசி லெவல் எங்கே மார்க்கெட் நிற்கிது பாருங்கள். 12,121 சொல்லியிருந்தேனா, கரெக்டாக மார்க்கெட்டை பாருங்கள் ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு புது இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புது இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்ட ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சது 12,120 ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணி நம்ம போட்டிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது. நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 12,122. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,300. ஓகே, 12,300 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கான தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 12,051 அப்படிங்கிறது சப்போர்ட் 1ஆக இருக்கும். சப்போர்ட் 2 11,996 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட் 11,916 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப் தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகும். மிட் கேப் பிரேக் அவுட் ஆகியிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு 12,100 அப்படிங்கிற லெவலில். 12,100 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டில் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளாரையும் வந்துடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 1 ஹவர் ட்ரெண்டில் மார்க்கெட் சேனல் பேட்டர்னுக்குள்ளார வந்துடுச்சு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இது ப்ரீவியஸாக ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த ட்ரெண்டு. சரிங்களா, இந்த ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 12,300 டு
500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. பொறுமையாக வந்தாலும் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபின்னிஃப்டியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஒன்ஸ் இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் வந்து போயிட்டு பேங்க் நிஃப்டி போலவே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் மிட் கேப். ஓகே, இதுதான் மிட் கேப்க்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து எக்ஸ்பிரிங்கிறதுனால ஓஐ டேட்டா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 50,440. ரெசிஸ்டன்ஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 51,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 50,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருக்குது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. 50,000 50,500 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 50,500க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 50,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு 51,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஓஐ டேட்டா வந்து காமிக்குது. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து இதே போல் வந்து ஓனாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் உங்களை வந்து ட்ரேட் பண்ண வைக்கும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். சரிங்களா, அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டீமெண்ட் அக்கௌண்ட். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து 2x 3x 4x மார்ஜின் ஃபெசிலிட்டி வரைக்கும் தருவாங்க. சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புரோக்கரேஜ் கம்மி பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும். சரிங்களா, அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து என்னோட சொந்த வியூ தான். நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் அட்வைஸு. ஏன்னா ஆப்ஷன் எப்போதுமே வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், அதனால தான் நம்ம இதை சொல்ல வரோம். சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.